வெண்ணிலா ஃப்ளேவர் பிரியாணி. இந்தியாவிலேருந்து வாங்கினது. சூப்பராக இருக்கு. கேர்டுன்னு இருக்காது, யோகர்ட்னு தான். பெரும் பிரச்சனை வந்து எல்லாமே ஃபேட் ஃப்ரீயாக இருக்கும். நமக்கு நிறைய ஃபேட் தேவைப்படுது. ஸோ நிறைய ஃபேட் உள்ளே தான் ஆப்ஷன் கிடையாது. இதுலேயே ஃப்ளேவர் வருது. இல்லை இதெல்லாம் போட்டு பிரியாணி செஞ்சால் என்ன ஆகுது? வெண்ணிலா ஃப்ளேவர் பிரியாணி. நம்ம ஆளுங்க எல்லாம் மாட்டிருந்தா இஷ்டத்துக்கு டீ போடுறானுங்க, இஷ்டத்துக்கு அது இதுன்னு பார்க்குறானுங்களே மாட்டிடும். வெண்ணிலா டீ இதே வாங்கிடும். அடுத்ததா சிக்கன் 1 கிலோ பிரிட்டிஷ் சிக்கன் லெக்ஸ். ஸோ இது ஒன்று வாங்கிக்கிறோம். இது சிக்கன் ட்ரம் ஸ்டிக்ஸ். அதுக்கும் லெக்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு தெரில. ஆல்மோஸ்ட் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ரேராக தான் நான்வெஜ் சாப்பிடுவேன். ஓகே, பால் வாங்கியாச்சு. இது கிராடன் மார்க்கெட். சுற்றி உள்ள மார்க்கெட்டில் இதான் ரொம்ப பெருசு. ப்ளஸ் வந்து நிறைய இந்தியன் திங்ஸ்லாம் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ இப்போது அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்க போகிறோம். ஸோ அப்படியே பார்த்துட்டே போவோம் ஒரு கடையாக. கடையில் வாங்குறது எல்லாமே பேக்கடாக இருக்கும். உள்ளே ஒரு சிலது நல்லாயிருக்கும், ஒரு சிலது வீணாக போயிருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இது நம்ம ஊர் ஸ்டைலில் ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளாம் பார்த்து வாங்குறப்போ இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் மார்க்கெட்டில் வாங்க ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லாத பட்சத்தில் கடையில் வாங்குவேன். சைனா பாட்டி. தேங்க்யூ. மேண்ட்ரின் லாங்குவேஜில் தேங்க்யூவை சிஎஸ்ஏ அப்படின்வாங்க. பெரும்பாலான பகுதிகளில் மொபைல் டேப், கார்ட் டேப்பாக தான் இருக்கும். பட் இந்த மார்க்கெட்டில் மட்டும் மேக்ஸிமம் கேஷ் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் வாங்கியாச்சு. மசாலா திங்ஸ்லாம் ஆல்ரெடி என்கிட்ட வீட்லேயே இருக்குது. ஸோ நேராக வீட்டுக்கு தான் போகிறோம். ஜென்ரலாக என்னோட லீவ் டேஸில் பெண்டிங் ஒர்க்ஸை ஃபினிஷ் பண்ணுறது, இந்த வாரத்துக்கான டு டூ லிஸ்ட்டை ஷெடியூல் பண்ண இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுறது, கரியர் டெவலப்மெண்ட், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறது, ப்ளஸ் நீங்கள்லாம் பார்த்துட்டு இருக்க யூடியூப் வீடியோ மேக் பண்ணுவேன். ஸோ என்னோட லீவ் டேஸ்லாம் இப்படி தான் போகும். ஸோ இன்றைக்கி எனக்கு ஹாலிடே. இந்த லீவ் டேவை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீடு, எதிர் வீடு, ரோட்டில் வந்து நாய் சத்தம், ஆட்டோ போகிற சத்தம்னு சொல்லி ஏதாச்சும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து அது ஒரு பெரிய மிஸ்ஸிங்காக இருக்கும். அங்கே வந்து எப்படி சவுண்ட் வந்து நமக்கு இரிட்டேட் ஆகுமோ அது மாதிரி இங்கே வந்து சவுண்ட் இல்லாமல் நமக்கு இரிட்டேட் ஆகும். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நாய்ஸ் ப்ரூஃப் கிளாஸஸாக இருக்கும். ரொம்ப அமைதியாக இருக்கும். அதுவே ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ வீட்டில் வந்து நிறைய பேர் சேர்ந்து இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் தெரியாது. ஜாலியாக பேசிட்டு சிரிச்சிட்டு அது மாதிரி இருக்கும். தனியாலாம் இருக்கும் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி லோன்லியாக இருக்க ஃபீல். இப்போ நான் சொன்ன மாதிரி சவுண்ட் டிஃப்ரென்ஸு எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக. நான் அப்படியே இது ஓப்பன் பண்ணோன்னே எவ்வளோ சவுண்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஸோ சம்மரில் வந்து ரொம்ப லாங் டே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே பல வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும்ன்றது தெரியாது இந்த நாட்டில், எப்போ குளிர் அடிக்கும்ன்றதும். அதனால் எந்திரிச்சோன்னே துணி துவைச்சி காய போடுறோம். வின்டர் ஃபுல்லாக ட்ரையரை மட்டுமே பார்த்துட்டு இருந்த நம்ம க்ளோத்ஸ்லாம் ஃபஸ்ட்டு டைமாக சன்னை பார்க்குது. என்ன தான் ட்ரையரில் காய வச்சாலும் வெயிலில் காய வச்சு அதை நம்ம போட்டுக்கிறப்போ ஒரு ஃபீல் நமக்கு. வின்டர் சீசனில் வந்து இதே பிளேஸில் நிற்க கூட முடியாது, அந்தளவுக்கு சில்லுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அயன். ஸோ இங்கே வந்து நிற்கவே முடியாது, செம சில்லுன்னு இருக்கும். இப்போ ஏதோ மேனேஜபிளாக இருக்குது. பாதி தான் வந்து காய வைக்க முடிஞ்சது. நம்ம ஊரில் பெரிய கொடியாக இருக்கும், நிறைய பிளேஸ் இருக்கும், நிறைய ஸ்பேஸ் இருக்கும். பட் இங்கே சமாளிக்கணும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வியூ. இங்கேருந்து பார்த்தா ஜாலியாக இருக்கும். அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டே பார்க்கலாம். இதான் கவுன்சில் பில்டிங்.
கிராடன் கவுன்சில். இன்னைக்கு ஈவினிங் இந்த பார்க் நம்ம போகலாம். ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஒரு முக்கியமான பர்சன். ஸோ போகலாம். ஓகே, திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளே போகலாம். சவுண்ட் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா? இது என்னோட குட்டி பிளான்ட். ஓகே, அந்த லேட்டர் க்ளீன் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ சமைக்க ஆரம்பிப்போம். யூடியூப் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் பார்த்துருக்க மாட்டேன். யாரும் ட்ரை பண்ண வேணாம். பிகாஸ் நானே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஃபயர்லெஸ் குக்கிங் தான். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்டவ்வில் குக் பண்ணுற மாதிரி வராது. ஆயில், கீ. சில பேர் சுத்தமான மணலாக இதான் நெய் வேணும். எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடச்சிடாது. நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான் திங்ஸ் அவைலபிலிட்டி. எல்லாமே யூடியூப் பார்த்து தான் அப்படி இப்படி ப்ளஸ் ஆர் மைனஸ் நானே சமாளிச்சுப்பேன். இன்னைக்கு நான் பிரியாணி ட்ரை பண்ண போகிறேன். என்ன பிரியாணினா யூடியூப் பிரியாணி. பரிச்சயத்தை முறையில் ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, பேச்சுலர் பிரியாணி. நம்ம வெங்காயம்னா வெங்காயம் வாங்கிட்டு வருவோம். பட் இங்கே பார்த்தா வெரைட்டி ஆஃப் வெங்காயம் இருக்கும். ரெட் ஆனியன், ஒயிட் ஆனியன் அப்படின்னு சொல்லிட்டு. இது டச் ஆனியன். செம்ம ரஃப்பாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெட் ஆனியன் போட்டோன்னா லைட்டாக நம்ம டிஷ்ஷில் ரெட் கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியும். நல்லா ஆனியன் கட் பண்ணியாச்சு. ஸோ இந்தியன் திங்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும், எல்லாமே அவைலபிளாக இருக்கும். பட் நமக்கு இந்தியாவிலேருந்து வாங்கினா இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும்ல. ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துகிட்டே இருப்பாங்க. எனக்கு எஸ்பெஷலாக சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி வரும்போது ஏதாச்சும் சொல்லுங்கள் ப்ரோ, வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நான் மேக்ஸிமம் கேட்குறது க்ராசரிஸ், மெடிசின்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வாங்கினது. ஓகே, எனக்கு அளவெல்லாம் தெரியாது. யூடியூப் அளவை பார்த்து தான் போட்டுட்ருக்கேன். இதில் ஒரு 2 மசாலாக்கு அடுத்தது சைனா பாட்டிக்கிட்ட வாங்கின சில்லி போடுறோம். அடுத்ததாக ஆனியன். சாரி, ஒரு கையில் கேமரா ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அது ஸ்பூன்லேயோ இல்லை அப்படியோ என்னால் கொட்ட முடியல. அதான் கையில் எடுத்து போட்டுட்ருக்கேன். எல்லா நாட்டு பொருளுமே நம்ம தேடி தேடி வாங்க முடியும். உங்களுக்கு ஈவன் நம்பர் அந்த நாட்டு பீப்புள் பார்க்குறதுனால அந்த நாட்டு பீப்புள் தேவையான ஃபுட்டும் அவைலபிள் இதான் நம்ம. ஸோ ஆமாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத தயிர் பச்சடிக்கு வச்சுக்கலாம். புதினா. எனக்கு எக்ஸாக்டான குவான்டிட்டிலாம் தெரியாது. யூடியூப்பில் 3 பேருக்கு செய்கிற மாதிரி தான் பார்த்தேன். ஸோ அதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணி எனக்கு தெரிஞ்ச அளவு வச்சு செஞ்சிட்ருக்கேன். இப்போது இன்னொரு விஷயம், நம்ம ஒரு மிளகா பொடி வேறு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து மிளகா பொடியெல்லாம் ஒரு நிறையா, அதெல்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். லைக் நம்ம வந்து சில்லி யூஸ் பண்ணுறோம்ல, இங்கே வந்து பெப்ரிக்கான்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது வாங்கினீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ மிளகா பொடி மாதிரியான விஷயம் மட்டும் நம்ம வீட்டிலேருந்தே அரைச்சி எடுத்துகிட்டு வர்றது ஃபார் பெட்டர். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரும் நான் கேள்விப்பட்டுருக்கேன். சில பேருக்கு செட் ஆகும், சில பேருக்கு செட் ஆகாது இந்த மாதிரி கண்டதெல்லாம் யூஸ் பண்ணும்போது. ஸோ கலர் மாறுற வரைக்கும், கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க யூடியூப்பில். சம்டைம்ஸ் எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணுவேன். அவங்க காலில் சொல்கிறது ரொம்ப டைம் ஆகும். அதெல்லாம் வாய்ஸ் நோட்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லுவேன். ஸோ அந்த வாய்ஸ் நோட்ஸ் வந்து பாஸ் பண்ணி நம்ம கேட்குறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அவங்கள்ட்ட வந்து யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள், எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ அவங்க ஷேர் பண்ணுறதை அப்படியே நான் ட்ரை பண்ணுவேன். மற்றதில் இதே கலராகவே இருக்குது, கோல்டன் ப்ரௌனாகவே ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் ஆகாது போல் கலர். புதினா, மின்ட் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதுவும் எனக்கு குவான்டிட்டி தெரியாது. குவான்டிட்டியெல்லாம் கொஞ்சம் தப்பாக இருந்துச்சுன்னா பண்ணாங்க வேணாம். ஏன்னா ஒரு கட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருந்தாங்க. இந்த ஊர் கட்டு சைஸ் வேறு மாதிரி இருக்கும். கொத்தமல்லி, கொரியாண்டர் தேவையான அளவு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தோடுதோ அதை போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த பேச்சுலர் சமையல். வெங்காயத்தையே காணும், வெறும் கொரியாண்டரும் மின்ட்டு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுது. சமாளிப்போம். டென்னிஸாக இதில் நம்ம யோகட் ஊற்றுறோம். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இங்கே வாங்கின சில்லி பவுடர். அந்த கவரில் பார்க்குறப்போ ஏதோ கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வருதுன்னு போட்டிருந்தாங்க. கைண்ட் ஆஃப் பப்ரிக்கா, நல்ல ஸ்மெல்.
வெங்காயம் செவக்கலன்னு இதுவும் செவந்துருச்சு. அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இதுவும் பார்த்தோன்னா இந்தியன் ப்ராடக்ட். அடுத்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். இப்போது டொமேட்டோ. இது எந்த நாடு ஆர்ஜின் பார்த்தோன்னா நெதர்லாண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தோன்னா நிறைய கைண்ட் ஆஃப் டொமேட்டோ இருக்கும். லைக் ஒயின் டொமேட்டோ, கெச்சப் டொமேட்டோ, இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டொமேட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்ம டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. சவுண்ட் அண்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது பார்க்குறது. இருக்கிறதுலே பெரிய கறி யூஸ் பண்ணோம், ஈஸியாக இருக்கும். கர்ட் யூஸ் பண்ணுறோம். செம்ம கலர், ஒரு ஃப்ளேவர், ஒரு ஃப்ராக்ரன்ஸ், நல்ல ஒரு ஸ்மெல். கொஞ்சம் நிமிஷம் ஆச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்ததாக சிக்கனையும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுறோம். சிக்கன், ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம். அது அப்படியே விழுந்துருச்சு, பிரச்சனை இல்லை. ஃபைனலாக ரைஸையும் போட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. பார்த்தா சாப்பிட்டாவும் தெரியும் எப்படி டேஸ்ட்டுன்னு. ஓகே, இது பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, நல்லா வெந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நானே இவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சி பார்க்கல. ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஏரியாக்குள்ளே பிரியாணி மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் ஓகே. வெள்ளை கலர் ஆனியன் வாங்கினோம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ ரெட் ஆனியன் வாங்குறது பெட்டர். சாப்பிட்டு முடிச்சதும் நம்மளோட அடுத்த நீட் என்னோட மோஸ்ட் பியூட்டிஃபுல் விண்டோ வியூ. ஸோ டெய்லி இப்படி தான் என்னுடைய நாட்கள் நகரும். எய்தர் டே டைம் நைட் டைம் இந்த வியூவை பார்க்குறப்போ ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். நெக்ஸ்ட் ஜாப் ட்ரையான துணியெல்லாம் திருப்பி எடுக்கிறேன். நம்ம ஹாலிடேஸ் அப்போ நான் நல்லா ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். லைக் சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் பண்ணுறது, ஒர்க் போயிட்டு இருந்த நேரத்தில் ஏதாச்சும் இன்டர்வியூஸ் இருந்துச்சுன்னா அது என்னைக்கு ஹாலிடேவோ அதுக்கு அப்படியே ரீஸ்கெடியூல் பண்ணிடுவேன்.
ஸோ அன்னைக்கு வந்து இன்டர்வியூ டே மாதிரி இருக்கும். ரொம்ப நாளாக மீட் பண்ணாமல் இருக்கும், ரொம்ப நாளாக இங்கே இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களை என் வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறது, அவங்கள போய் மீட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் மேலே பேக் டு பேக் ஆஃபீஸ் போயிட்டு இருக்க அந்த டைமில் சமைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். மார்னிங் போனால் ஈவினிங் வர மாதிரி, நைட் வர மாதிரி இருக்கும். ஸோ ரெடிமேட் ஃபுட்டு, ஃப்ரோசன் ஃபுட்டு, என் ஒர்க் பிளேஸில் கிடைக்கிற பிரிட்டிஷ் ஃபுட், இந்த மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து என்னதான் நம்ம சாப்பிட்டாலும் ஒரு ஃபுல்ஃபில்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. இல்லை, நம்மளே சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸில் எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கணும், லைக் ஹாலிடே அன்னைக்கு தான் வந்து சமைப்பேன். பெருசாக குக் பண்ண தெரியலனா கூட ஒரு ஜஸ்ட் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நம்மளே சமைச்சு சாப்பிட்றப்ப தான் அது ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இல்லையா. நம்ம என்னதான் பாசிட்டிவாக இருந்தாலும் சம்டைம்ஸ் நமக்கு ரொம்ப லோவாகவும் லோன்லியாகவும் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம ஊர் திங்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அது நல்லாயிருக்கும். லைக் நம்ம ஊர் ஸ்டைல் டீ கிளாஸ், இதெல்லாம் போக மெயினாக யூடியூப் வீடியோ எடிட் பண்ணுறது. வீடியோ வந்து எடிட் பண்ணுறதுக்காக டைம் கிடைக்கவே கிடைக்காது. சின்ன சின்ன கேப்பில் 1 hour பிரேக்கில், 1/2 hour பிரேக்கில். ஸோ எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே இந்த யூடியூப்க்கான இம்பார்ட்டன்ஸும் வந்துட்டு நான் கொடுத்துட்டே இருப்பேன் எப்போவுமே. ஸோ அது வந்து எடிட் பண்ணுறது ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து இந்த மாதிரி டே. ஸோ சப்போஸ் 1 or 2 day நான் லீவில் இருக்கேன்னா ஒரு நாளோ இல்லை 2 நாளோ ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக தான் கண்டிப்பாக யூஸ் பண்ண மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். இப்படி தான் என்னுடைய லீவ் டேஸ் வந்து போகும். ஒரே மாதிரியான ப்ளாக் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் சொல்லிட்டு இல்லாமல் இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக ஈவினிங் மீட் பண்ண போகிற பர்சன் இவங்க தான். இது வந்து அவங்களோட ப்ளே டைம். போகலாமா? ஸோ இதில் ஒரு முக்கியமான பிரச்சனை, ஒன்று கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும், இல்லை 19வது ஃப்ளோரில் இருக்கும். இது ஒரு பெருந்தலைவலி. She is recollecting who I am. What do you had in school? It's okay. What do you had, Shara? You don't want to talk with me? You don't want to say anything? What you had? You had milk? Yogurt? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுனில்.